ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்னஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு புட்டு ரொம்ப ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதா. ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். முதல்ல நம்ம புட்டு மாவு வந்து 2 கப் போல் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் புட்டு மாவும் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், ரவை மாதிரி இருக்கணும் புட்டு மாவு. ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா புட்டு நல்லா இருக்காது. இப்படி இருந்தால் தான் நல்லா பூ போல் வரும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணீர் விட்டு நம்ம இதை பிசைஞ்சுக்க போகிறோம். ரொம்ப தண்ணீர் விடக்கூடாது. பிசைஞ்சு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். நான் வந்து ஒரு 5லேருந்து 6 தடவை இந்த மாதிரி தண்ணீர் விட்டு பிசைஞ்சிருக்கேன். கொஞ்சம் புட்டு மாவு வந்து ஈரத்தன்மையோடய இருக்கணும் புட்டு செய்யும்போது. அப்போ தான் அந்த ஈரத்தில் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ட்ரை ஆகிடும். பாருங்கள், பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்படி இருக்கணும். பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி வரணும், உதுத்தா உதுந்துடணும். இதுதான் வந்து சரியான பதம். இப்போ நம்ம வந்து புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இது அப்படியே விட்டுடுங்க. திரும்பி செய்யும் போது ட்ரை ஆகிடுச்சுன்னா லைட்டாக தண்ணீர் தெளிச்சுட்டு திருப்பி செய்ய ஆரம்பிங்க. புட்டு குழலில் சில்லு போட்டாச்சு. முதல்ல வந்து கொஞ்சமாக நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் சேர்த்துட்டு புட்டு மாவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன குழல் தான் இது அப்படிங்கிறதுனால 2 லேயர் 3 லேயர்லாம் புட்டு வைக்கல, சிங்கிள் லேயர் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா 2-3 லேயர் கூட வச்சுக்கோங்க. இப்போ புட்டு மாவு நம்ம மேலே வரைக்கும் எடுத்துக்கணும். ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது. ஸோ வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ மேலே விட்டுட்டு கடைசியாக மட்டும் லைட்டாக அழுத்திட்டு அது மேலே வந்து தேங்காய் துருவலை வச்சுட்டு, தேங்காய் துருவ வந்து நம்ம நார்மலாக தேங்காய் துருவமே துருவுங்க, சீவாதீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்ல பூ மாதிரி இருக்கணும் தேங்காய். அப்போ தான் அந்த வெந்து அந்த ஆவி மேலே வரும். பார்த்திங்கன்னா புட்டு குழல் அந்த கீழே இருக்க பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். தண்ணி நல்லா கொதித்து ஆவி வருது. இப்போ நம்ம மூடி போட்டு குழலை மேலே வச்சு நம்ம வேக விடலாம். இது வந்து மேலே வந்து ஆவி இந்த மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆவி வந்ததுக்கப்புறமும் 2-3 மினிட்ஸ் நல்லா ஆவி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம குழலை எடுத்தால் போதும். இப்போ நம்மளது நல்லா வெந்துடுச்சு. ஒரு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சுட்டு நம்ம இதை வெளியே எடுக்க போகிறோம். பாருங்கள், பின்னாடி இந்த கரண்டியை விட்டு மெதுவாக அப்படியே நகர்த்தி நம்ம வந்து புட்டை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். கடைசியாக பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிருது. கை வச்சா இப்போ அழகாக உதிர்ந்துடும். இது அவ்வளோ அப்படி உதிரியாக பட்டு போல் பூவாக இருக்கும் இந்த புட்டு. பார்த்திங்கன்னா சூப்பரான அருமையாக இருக்குது புட்டு ரெடி. இது வந்து வாழைப்பழத்தையோடையோ கடலைக்கறியோடையோ நம்ம சாப்பிடலாம். இல்லை குழந்தைங்களுக்கு ஊட்ட போகிறீங்க, கொஞ்சம் ட்ரையாக வேண்டாம் அப்படின்னா ஒரு சட்டு நெய்யும் கொஞ்சம் ஜாகரி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சூடான புட்டை இந்த மாதிரி ஊற்று போட்டு அந்த சூட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா இலகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.